விழாவிற்கு வந்திருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும், மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கும், மருத்துவர்களுக்கும், அவர்களுடன் பிறந்திருக்கும் பெற்றோர்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள். முகவரி மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் மீட் நடத்தணும்னு சொல்லிட்டு எப்போ வந்து ஃபஸ்ட்டு பேச்சு எடுத்தோன்னா, முகவரி குடும்ப விழா போன வருஷம் நடந்து முடிஞ்ச உடனே எல்லாருக்குமே வந்து அந்த 2வது நாள் பிரிஞ்சு போகிறப்பே மனசு வந்து எப்போ அடுத்து வருவோம் அப்படின்ற கேள்வியோடு தான் முடிஞ்சு போகிற மாதிரி இருந்தது. அப்போ வந்து நாங்கள் போகும்போது என்ன கிடைக்கிறது, அப்போ எப்போ நான் அடுத்த மீட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா வந்து அடுத்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டு தான்டா, அதுக்கு தான் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்பத்துலேருந்தே எப்போ மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டு வரும்ன்ற ஒரு எண்ணம் வந்து இருந்துட்டு இருந்தது. ஏன்னா இங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து முகவரியை வந்து எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி எங்களுக்கு படிக்க வைக்கிறத காட்டிலும் எங்கள் எல்லாருக்கும் ஒரு குடும்பத்தை அமைச்சு கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கவங்க எல்லாருமே என்னோட அண்ணன் தங்கச்சி அந்த மாதிரி தான் எல்லாரும் இருந்துட்டு இருக்காங்க. ஒரே குடும்பமா எல்லாருமே ஒரு கனெக்டடா, எல்லாருமே ஒருத்தருக்கு ஒரு தேவைப்படும் போது சென்னையில் இருக்க ஒருத்தவங்களுக்கு கன்னியாகுமரியில் இருக்க ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, கன்னியாகுமரியில் இருக்க ஒருத்தவங்களுக்கு குஜராத்தில் இருக்க ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி முகவரி வந்து ரொம்பவே பறந்து விரிஞ்சு எங்களுக்கு வந்து ஒரு ஷெல்டரை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. அதுதான் உண்மை. அக்கா வந்து பேசும்போது சொன்னாங்க என்னன்னா வந்து அக்கா சந்தியாக்கா சீட்டு போட்டோன்னே அது வரைக்கும் நான் என் வாழ்க்கையில் நான் இப்போ எம்எம்சியில் வந்து இன்டர்னாக இருக்கேன். அது வரைக்கும் எனக்கு வந்து ஒரு எண்ணமே கிடையாது நம்மளால யூனிவர்சிட்டி எழுத முடியும், எய்ம்ஸ்லாம் போக முடியுன்ற ஒரு எண்ணமே கிடையாது. நான் வந்து நினச்சி பார்த்ததே கிடையாது. அப்படி ஒரு ஈவெண்ட்டை பற்றி நான் யோசிச்சதே கிடையாது. சரி பிஜி நடக்கும், கொஞ்ச நாள் வேலை செய்யலாம், அப்புறம் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி எண்ணம். அக்கா இருந்தாங்க, அக்கா கிட்ட நான் வந்து பேசிட்டு தான் இருப்பேன். அக்கா வந்தாங்க, எல்லாருமே வந்து ஒரு வருஷமாச்சும் டைம் எடுத்துப்பாங்க. ஆனால் அக்கா அந்த 6 monthsலேயே யூனிவர்சிட்டி கிளியர் பண்ணாங்க. அனஸ்தீசியா எடுக்கிறேன்னு ஃபர்ஸ்ட் பிஜிஐஎம்ஆர்ல சொன்னாங்க. அதுக்கடுத்து டெல்லி போனோடனே அது வந்து அக்காவோட ஒரு ஸ்டெப்ன்றது நான் கருதுறதை விட எங்க எல்லாருக்கும் அது வந்து ஒரு ஸ்டெப்பா இருந்தது. எங்க எல்லாரோட மனசையும் வந்து அது மாத்துச்சு, எங்களுக்கு வந்து அது ஒரு உத்வேகத்தை கொடுத்துச்சு. அது முடிஞ்சது. இப்ப வந்து நீட் பிஜி ரிசல்ட்ஸ் வந்தது. பிஜி ரிசல்ட்ஸ்ல வந்துட்டு பார்த்தா நம்ம முகவரியில இருந்து நிறைய பேர் 1000 ரேங்க் எந்த காலேஜ் வேணா கிடைக்கும், எங்க காலேஜுக்கே பீடியாட்ரிக்ஸ் வருவாங்க அப்படின்னு நினைக்கும் போது எல்லாமே இந்த எல்லா வெற்றியும் இங்க தனிப்பட்ட ஒருத்தரோட வெற்றின்னு இல்லாம இங்க இருக்க முகவரி மாணவர்களோட எல்லாரோட வெற்றியா தான் பார்க்கப்படுது. ஸோ இப்படி இருக்கும்போது எங்களுக்கு எல்லாமே முகவரியா இருக்கும்போது அப்ப முகவரி மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டை கண்டக்ட் பண்ணுன்ற ஒரு இது வந்து எனக்கு கரெக்டா மார்ச் 31 அன்னைக்கு எக்ஸாம் முடிஞ்சது. மார்ச் 31 முடிஞ்சுட்டு ஏப்ரல் 1-2 நான் வந்து முகவரியில் இருக்க இன்னொரு அண்ணாவை தான் பார்க்க போயிருந்தேன். அவங்க முடிச்சுட்டு அந்த வார சண்டேல இருந்து நாங்க தொடர்ந்து எல்லா சண்டேவும் வந்து ஆஃபீஸுக்கு வந்துட்டு தான் இருக்கோம். அப்பத்துல இருந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட் மீட் நடத்தணும். சரி, மெடிக்கல் ஸ்டூடெண்ட் மீட் நடத்துறதுக்கு எல்லாரும் ஃபர்ஸ்ட் அண்ணா வந்து ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு ராமச்சந்திரால வந்து இடம் வாங்கிட்டாரு. இங்க வந்து இந்த பெரிய ஆடிட்டோரியத்துல இன்னைக்கு 2 நாளா ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜோட டீனும் ராமச்சந்திரா டென்டல் காலேஜ் டீனும் எவ்வளோ பெரிய டிக்னிட்டிஸ்லாம் வந்திருந்தாங்க. பெரிய டாக்டர்ஸ், நாங்க நினைச்சே பார்க்க முடியாத புது விஷயங்கள்லாம் பத்தி தெரிஞ்சுட்டு இருந்தோம். இதெல்லாம் அண்ணா பிளான் பண்ணிட்டு இருக்க சைட்ல இங்க ஒரு சென்னை காலேஜ்ல இருந்து ஒரு டீம் ஓப்பன் ஆயிட்டு அவங்க வந்து மற்ற எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ற வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாம் சென்னையில் இருக்க 4 மெடிக்கல் காலேஜ்ல இருக்க பசங்களையும் சேர்த்து, சாரி டென்டலோட இன்க்ளூட் பண்ணி 5 மெடிக்கல் காலேஜ் பசங்களும் சேர்ந்து அவங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜ் பசங்க பிஜிஸ் ஒர்க் பண்ற டாக்டர்ஸ் அவங்க எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்தாச்சு. அவங்க எல்லாரும் வீக்லி ஒன்ஸ் அவங்களுக்கு கால் பண்ணி அவங்க கூட கனெக்ட் ஆகி அவங்கள வந்து ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட்ல இருந்து அவங்களுக்கு வர வழி வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை எடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வந்து கோஆர்டினேஷன் இருந்தது. இந்த கோஆர்டினேஷன் ஒரு ஈவெண்ட்டுக்கான கோஆர்டினேஷன் மட்டும் இல்லாம இப்ப எங்க ஒவ்வொரு ஃபோன் பண்ணவங்களுக்கும் கேட்கறதுக்கு ஒரு 10 பேர் இருக்காங்க. எனக்கு வந்து நான் 10 பேர் தெரியும். இன்னைக்கு நான் வந்து ஒரு கரூர்ல இருக்க 10 பேர் கால் பண்ணியிருந்தேன். அந்த கரூர்ல இருக்க 10 பேர் என்னோட சொந்த மாதிரி ஆயிட்டாங்க. அவங்க வந்து என்னோட ஒரு ஆள் ஆயிட்டாங்க. அவங்க வந்து என்னோட பார்ட் ஆஃப் ஃபேமிலி மாதிரி ஆயிட்டாங்க. இப்போ நான் வந்து இங்க அவங்கள பார்க்கும்போது லைக் தே ஆர் வெரி நோன் டு மீ அந்த மாதிரி தான் இருந்தது. அப்படி ஒன்று தான் முகவரி உருவாக்கி கொடுத்துருக்கு. முகவரி இஸ் லைக் ஃபேமிலி டு மீ. தேங்க்யூ ரமேஷ் அண்ணா. தேங்க்யூ ஃபார்